நாள் 7. நம்ம இயேசு சாமி சொல்லுறத கேளு. பாரு
பண்ணி நான் யார் தெரியுதா உங்களுக்கு? மரக்கொத்தியா? நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறோம், கேக்குறீங்களா? சின்ன சிட்டுக்குருவி, சின்ன சிட்டுக்குருவி, உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? சின்ன சிட்டுக்குருவியே, சின்ன சிட்டுக்குருவியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? நான் யார் கொடுத்தா? தமிழ்ல என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் யார் தெரியுதா? ஈகல். தமிழ்ல கழுகு. ஸோ கழுகு பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. யாருக்காவது வசனம் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை கிழித்து என்ன பண்ணணுமா? பறந்து மேல பறக்கணும். கீழே மேல சொல்லல, மேல பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. தெரியுமா? பாத்தீங்கல்ல, அவரை போல நான் என்ன பண்ண போறது இல்ல, வருத்தப்படுறது இல்ல. யாராவது ஏதாவது சொல்றாங்களா, ஏதாவது கேட்கணுமா அப்படிங்கிட்டு நான் என்ன பண்றது இல்ல, காதுக்கு கேட்டு கவலைப்படுறது இல்ல. எனக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் யார் தராங்க? ஏசப்பா கொடுக்குறாரு. அதே நேரத்துல தேங்க்யூ, கிளி. சாமி எவ்வளவு அழகா படிச்சிருக்காருல. இந்த மனுஷனை போல நான் கூட எல்லாம் சொல்லல. கடவுள் எனக்கு தேவையானது எல்லாமே தந்திட்டு பாட்டு நான் கொடுக்குறேன். Hi dears. சாயங்காலத்துல உலர்ந்து போயிடும். நாங்க எப்ப கூப்பிடுறோம்? சாமி இவ்வளோ அழகழகா ட்ரெஸ் கொடுத்துருவே, உங்களுக்கு தேவையானதையோ சாமி என்ன பண்ணுவாரு? நாங்க எந்த மனுஷனை போல கடவுளை எங்களுக்கு கொடுத்த கலர்ஸுக்கு நாங்க யாருக்கு நன்றி சொல்லுவோம்? ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். தாமரைப்பூ பார்த்துருக்கீங்களா? தாமரைப்பூ எனக்கு எதுல இருக்கும்? அந்த இலை எப்படி தண்ணியில மிதக்குதா? அந்த மாதிரி நான் எப்பவுமே தண்ணியில சில்லுன்னு மிதந்துட்டே இருப்பேன். அதனால கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பாய். அந்த மனுஷனை போல இல்லாம கடவுளுக்கு